மிதுன ராசி. சப்தமாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி குரு உச்சம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு அதை விட அபரிமிதமாக பணம் கிடைக்கும். 100 ரூபா போதும்னா 1000 ரூபா கொடுக்கும். இப்போ உச்ச குரு டெம்பரவரியாக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் நல்லது. 3ஆம் இடத்தில் கேத்து பகவான் உட்காந்துருக்கு. 5ல் சுக்கிரன் புதன், 6ல் சூரியன் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சனி பகவான் ராகு. இந்த கிரகங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க மாதிரியே கொஞ்சம் உள்ளே மாறச்சு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ராசியை செவ்வாய் பெயர்ச்சியும் போது செவ்வாய் மாற்றச்சே பார்க்குறார். அப்போ பார்க்கச்சே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா, கொஞ்சம் மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறேன்னா உடம்பு படுத்தும். பணச்செலவு அதிகமாகும். தனித்த குரு 2ல் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கும். யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே குரு தனித்து இருக்கக்கூடாது. தனகாரகனான குரு தனஸ்தானத்தில் தனித்து இருக்கக்கூடாது. வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை அதெல்லாம் வேறு. இப்போ ஒரு தனியாக இருந்துச்சு என்னாகும்? ஜாக்கிரதை, உஷார், பணம் ஜாக்கிரதை, அனாவசியமான செலவு வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ, ரொம்ப நல்லாயிடும்.